வெல்கம் பேக் டு த சேனல் ப்ரொடிடெக். இன்னைக்கு வீடியோவில் சிஎஸ்வி ஃபைல் வந்து எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சிஎஸ்வி ஃபைல்ஸை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ எப்படி வந்து ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணலாம், நெக்ஸ்ட் அதை எப்படி ரீட் பண்ணணுன்ற கான்செப்ட் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து சிஎஸ்வி ஃபைலில் எப்படி ரைட் பண்ணணுன்ற கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைலுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து எஃப்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்வி வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சிஎஸ்வியை நம்மளோட ஃபைலில் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான கோட் வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும். இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்றத வந்து நம்ம ஃபைலில் கோடிங்கில் ஃபஸ்ட் லைனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏன் அப்படின்னா சிஎஸ்பியை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ சிஎஸ்பியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் கொடுக்கலாம். அது இன்னொன்று வந்து வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியும் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் மெத்தட் வந்து வித் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம மேனுவலாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபைல் எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் கொடுத்துக்கிறோம். ஓப்பன் ஆஃப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பேராமீட்டர் என்ன அப்படின்னா அந்த ஃபைலோட பாத் கொடுக்கணும். ஆர் அது சேம் ஃபைல்லையே இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைலும் நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பைத்தான் ஃபைலும் சேம் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மோட் கொடுக்கணும். ஸோ அந்த மோட் என்ன அப்படின்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோமா ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோமா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சாம்பிள் எடுத்துக்கிறேன். சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. இது வந்து நார்மலாக ஒரு ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான கோடு. இப்போ நம்ம சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம சேவ் பண்ணியிருக்குது டாட் சிஎஸ்வின்ற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம், ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண போகிறோமா ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண போகிறோமான்றது கொடுக்கணும். ஸோ ரீட் மோட் அப்படின்னா ஆர்ன்றதை கொடுத்துக்கிறோம். அதையுமே வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கோட் வந்து ரைட் பண்ணணும். ஸோ ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கணும். ஆர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணுறதுக்கோ ரைட் பண்ணுறதுக்கோ 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து சிஎஸ்பியில் இருக்கிற ரீடர் ஆஃப் ஆர் ரைட்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீட் ரைட் பண்ணலாம். அதர்வைஸ் டிக்ட் ரீடர் ஆர் டிக்ட் ரைட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணியும் சிஎஸ்வி ஃபைலை ரீட் ரைட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து அந்த டிக்ட் ரீடர் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி ரீட் ரைட் பண்ணுறது நமக்கு ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த சிஎஸ்பியில் இருக்கிற ரீடர் ஃபங்க்ஷனோ ஆர் ரைட்டர் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணி ரீட் ரைட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள் சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படின்ற ஃபங்க்ஷன் போட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபைலோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஃபைலை தான் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதனால் எஃப்ன்றதை கொடுத்துக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எஃப்ல என்ன இருக்குன்னா இந்த சாம்பிள் டாட் சிஎஸ்வின்ற ஃபைல் இருக்குது. அதை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி அதை அந்த சிஎஸ்வி டாட் ரீடராக போட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஆர்ன்ற சிங்கிள் வேரியபிளில் கம்ப்ளீட் ஃபைலையும் எடுத்து ஃபெச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். அதாவது அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை ஃபார் லூப் போட்டு 1 by 1 நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் லூப் ரைட் பண்ணிக்கணும். ஃபார் ரோ இன் ஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிப்பாக அந்த கோலன்றது கொடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிளாக்கை வந்து ரெஃபர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த கோலன்றது கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கான ப்ரொசீஜரே அது எப்படி ஒர்க் ஆகும், லாஜிக்கே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கு தேவை ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ்ன்றது மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து இந்த பர்டிகுலர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை வச்சு அந்த ஐட்ரேஷனை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆரில் எஃப்ன்ற நேமில் ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த சாம்பிள் டாட் சிஎஸ்வி ஃபைல் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லைனையும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஒவ்வொரு லைனாக எடுத்து ஃபெச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு லைன் மீன்ஸ் சிஎஸ்பியில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு ரெக்கார்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு ரெக்கார்டையும் எடுத்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த ரோலை வச்சுருக்கோம். ஸோ நம்ம டேரெக்டாக உள்ளே போய்
print off கொடுத்து row கொடுத்துட்டோம் அப்படின்னா லைன் பை லைனா அதாவது ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் ஒவ்வொரு லைன் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட் தி எண்ட் வர ஸோ அந்த ஆரில் லாஸ்ட் லைன் வர என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு பிரிண்ட் ஆஃப் ரோ மூலமாக எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி காட்டிடும். ஸோ இவ்வளோதான் வந்து சிஎஸ்வி ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கான கோடிங்கு. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா டைலக்ட் அப்படின்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த சிஎஸ்வி அந்த டைலக்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஸோ ஃபைல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துடணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்றது என்னென்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா ஒன்று இனிஷியல் ஸ்பேஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது வந்து இருக்கிற எல்லா டேட்டாவையும் கோட்டிங் கொடுத்து அதாவது வித்தின் கோட்ஸ்க்குள்ளே அந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கலாம். இன்னொன்று நம்ம கஸ்டம் டெலிமீட்டர் யூஸ் பண்ணி ரீட் பண்ணியிருந்தோம் அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதை ரீட் பண்ணுறப்போ அந்த கஸ்டம் டெலிமீட்டர் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷனையும் சேர்த்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த கஸ்டம் டெலிமீட்டர்ன்றது என்ன அப்படின்னா நார்மலாக செப்பரேட் பண்ணுறதுக்காக அதாவது அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பங்க்சுவேஷன் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அதை தான் வந்து டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் டெலிமீட்டர் என்ன சிஎஸ்வி பொறுத்தவரை டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா தான். ஸோ அது நேமே வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தான் சிஎஸ்பிக்கான எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கமா வச்சு செப்பரேட் பண்ணாமல் கஸ்டம் டெலிமீட்டர் கமா போக ஃபர்தர் டெலிமீட்டர்ஸும் ஃபர்தர் பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸும் கொடுத்து நம்ம அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட்ஸையும் அது காலம்ஸை நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைலக்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அந்த டைலக்ட்டுக்கான நேமும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான கோடு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஃபைலில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். ஸோ அதில் அந்த லைன் என்ன அப்படின்னா csv.register dialect. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ டைலக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ எப்படி கொடுக்குறப்போ ஸோ அந்த csv.register dialectன்றது அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் எதெல்லாம் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த டைலக்டோட நேம். நம்ம புதுசாக ஒரு டைலக்ட் வந்து நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குன்னு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக நேம் வைக்கணும். ஸோ நமக்கு வந்து புக்கில் மை டைலக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக புரியணுன்றதுக்காக அதுக்கு நம்ம எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ மை டைலக்ட் அப்படின்றது அந்த டைலக்ட்டுக்கான நேமாக எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிமீட்டர் என்ன நம்ம ரீட் பண்ணுறப்போ என்ன டெலிமீட்டர் வந்து அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருந்தது அப்படின்றத சேர்த்து கொடுக்கணும். ஸோ கமா கொடுத்து டெலிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கணும். டெலிமீட்டர் ஈக்குவல் டு பைப்லைனாக இருக்கலாம் அது ஒரு கமாவாக இருக்கலாம். ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணியும் அந்த வேல்யூஸை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டம் டெலிமீட்டரை டெலிமீட்டர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே பேராமீட்டருக்குள்ளே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட டேட்டாவில் இனிஷியலாக நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு நமக்கு ரிமைனிங் டேட்டாஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கணும். skip initial space is equal to true அப்படின்றது கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அதை ட்ரூன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவில் இனிஷியல் ஸ்பேசஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதையும் கட் பண்ணி நமக்கு ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கோட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதாவது நம்மளோட டேட்டா வந்து ரீட் பண்ணுறப்போ இந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்போ நமக்கு கோட்டிங்கோட பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கோட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கணும். கோட்டிங் ஈக்குவல் டு csv.codeAll அப்படின்றது கொடுக்கணும். code underscore all அப்படின்றது மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா உள்ளே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலுமே டபுள் கோட்டேஷனோட நமக்கு கோட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து ரீடிங்கில் இருக்கிற மொத்த கான்செப்ட். ஸோ இதே மாதிரி ரைட்டிங்லேயும் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம்.
ஸோ ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான். ஃபைலோட ஆப்ஜெக்ட் நேம் என்னமோ அது கொடுத்துட்டு f.close off அப்படின்ற ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஃபைல் க்ளோஸ் ஆகுதுன்னு மீன்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கான அலோகேட் பண்ண அந்த ஃபைலுக்காக அலோகேட் பண்ண ஸ்பேசஸ் எல்லாமே ஃப்ரீ பண்ணும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஎஸ்பி ரைட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்குமே நம்ம சிஎஸ்பி ஃபைலை ரைட் பண்ணுறதுக்குமே இம்போர்ட் சிஎஸ்பி அப்படின்ற மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் நம்மளோட கோடில். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபைலுக்கான ஆப்ஜெக்ட்டு f ஓப்பன் ஆஃப் கொடுத்துக்கிறோம். ஓப்பன் ஆஃப் எந்த பாத்தில் இருக்கிற ஃபைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு C:12 12th A அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்கு உள்ள சாம்பிள் அப்படின்ற ஒரு நேமில் அந்த சிஎஸ்வி ஃபைல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட் பாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும். அதர்வைஸ் டேரெக்டாக அதாவது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற பைத்தான் ஃபைலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அதை ஃபெச் பண்ண போகிற ரைட் பண்ண போகிற ஃபைலும் சேம் சிஎஸ்வி ஃபைலும் சேம் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதுக்கான பாத் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பாத் கொடுத்துட்டு அதை என்ன மோடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரைட் மோட் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ அந்த ரைட் மோட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நேமில் நம்ம கொடுத்த இந்த ஸ்பெசிஃபிக் நேமில் அந்த ஃபைல் இல்லை சிஎஸ்பி ஃபைல் இல்லை அப்படின்னா இதுவே நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அதில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ரைட் மோடோட ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு வித் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணோம் இல்லையா, ரைட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா csv.writerof அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து csv.writerof ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று dictWriter அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ dictWriterன்ற கிளாஸ் வந்து நமக்கு omitted போர்ஷன். ஸோ அதனால csv.writerof ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ரைட் பண்ணலான்றது பார்க்கலாம். csv.writerof F அப்படின்றது கொடுத்துக்கிறோம். ஸோ Fன்றது இந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த csv.writer வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்படி ரீட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணமோ அதே மாதிரி இதையும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ நான் வந்து ரைட்டர் அப்படின்றதுனால ரைட்டிங் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ரைட்டு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம xy எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ ரைட் இஸ் ஈக்குவல் டு csv.writerof F அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் வந்து ரைட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன ரெக்கார்ட்ஸை என்னென்ன ரோஸை என்னென்ன லைன்ஸை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஃபார்மெட்டில் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x is equal to அப்படின்னு போட்டு நான் லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்குள்ளே ஈச் அண்ட் எவ்ரி ரோவையும் ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து லிஸ்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்குள்ள அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சிஎஸ்பியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நேம் அப்படின்ற ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு டேட்டா நேம்ன்றது இருக்கணும். அடுத்து வந்து கமா ஏஜ் அப்படின்றது இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ செகண்ட் ரோ எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா செகண்ட் ரோவை அனதர் ஒரு லிஸ்ட்டாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அபி அப்படின்ற நேமும் 18 அப்படின்ற ஏஜும் எனக்கு இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் 2 டேட்டா மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட சிஎஸ்வி நான் ரைட் பண்ணியிருக்கேன் அந்த சிஎஸ்வி ஃபைலில், அதாவது இந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்கிற சாம்பிள்ன்ற நேமில் இருக்கிற அந்த சிஎஸ்வி ஃபைலில் எனக்கு ஒன்லி 2 டேட்டா மட்டும் போதும் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷனோட நான் அந்த ஃபைலில் டேட்டா வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். லிஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ரைட்டருக்கான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா டேரெக்டாக ரைட் பண்ணுறது தான். ஸோ ரைட் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கணும். ரைட் டாட் ரைட் ரோ அப்படின்றது யூஸ் பண்ணிக்கணும். ரைட் ரோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட் ரோஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது.
ரைட் ரோஸ் ஆஃப் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரைட் ரோன்றது லைன் பை லைனாக, ஸோ எவ்ரி லைனையும் 1 by 1 வந்து ரைட் பண்ணும். ஸோ இந்த ரைட் ரோஸ் அப்படின்றது அட் த சேம் டைமில் நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற கம்ப்ளீட்ஸ் எலமெண்ட்ஸையும் சிங்கிள் டைம்லேயே வந்து ரைட் பண்ணிடும். ஸோ இது ரெண்டு தான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஹோலாக இந்த பெஞ்சாக இதில் இருக்கிற 2 டேட்டாவுமே ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா ரைட் ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ரோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரைட்டுக்காக க்ரியேட் பண்ண வேரியபிள், ஸோ தட் இஸ் ரைட் அப்படின்றது. ஸோ ரைட் டாட் ரைட் ரோஸ் ஆஃப் கொடுத்துட்டு எதை ரைட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸில் இருக்கிற கம்ப்ளீட் டேட்டாவையும், ஸோ ரைட் ரோஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது முடிச்சதுமே வந்து இதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லைனும் ஒரு சிங்கிள் லைனாக வந்து அந்த சிஎஸ்வி ஃபைல், அதாவது இந்த சாம்பிள்ன்ற சிஎஸ்வி ஃபைலில் போய் ரைட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஃப் டாட் க்ளோஸ் ஆஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைலுமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் வந்து சிம்பிளாக ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸு. ஸோ ரைட் பண்ணுறதுலையுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் லைனை வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லிஸ்ட்டுன்றது மியூட்டபிள் அப்படின்ற கான்செப்ட் ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த லிஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும், ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான கோடிங் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்றது கொடுத்துக்கணும். ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி கொடுக்காம அதில் இருக்க ப்ரொசீஜர்ஸ் அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எதையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்றது கொடுத்துக்கிறோம். இம்போர்ட் சிஎஸ்வி. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேரியபிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டேட்டா வேணும்ல, எந்த டேட்டாக்காக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ சி அப்படின்ற நேமில் நான் ஒரு லிஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நான் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா அகிலான்ற நேமு ப்ளஸ் 19 அப்படின்ற ஏஜ் மட்டும் நான் இந்த பர்டிகுலர் ஒரு சீன்றதில் ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியும் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், அது ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். வித் ஓப்பன் ஆஃப் அப்படின்றது கொடுத்துட்டு ஃபைலோட பாத் ஆர் ஃபைலோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து சேம் ஃபைலில் இருக்குது அப்படின்றத அசியூம் பண்ணிவிட்டு samp.csv அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன் ரீட் மோட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் ரீட் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ரீட் மோடில் எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா அஸ் எஃப். ஸோ அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டில் அஸ்ன்ற கீவேர்ட் சேர்த்து தான் நம்ம ஃபைலோட ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டே ஃபைலோட ஆப்ஜெக்ட் கொடுத்துருவோம். இதில் வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் அஸ்ன்ற கீவேர்ட் சேர்த்து எஃப் அப்படின்ற அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து சேர்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே இன்டென்ட் பண்ணி அது உள்ளே இருக்கிற கோட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ரைட் பண்ணணும். ஸோ பைத்தானை பொறுத்தவரை இன்டென்டேஷன் அப்படின்றது மெயின் கான்செப்ட். ஸோ அதையுமே வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ்லையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ வித் ஓப்பன் ஆஃப் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபைல் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் ரீடுன்னு எடுத்துக்கிறேன். ரீட் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைலை வந்து ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஆப்ஜெக்ட்டும் அந்த டைலக்ட்டும் கொடுக்கணும். டைலக்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல
எஃப் போட்டதுக்கப்புறம் ஃபைலோட ஆப்ஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் டைலக்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து டைலக்டோட நேம் நம்ம மை டைலக்ட்னு கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் மை டைலக்ட்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆனால் அதுக்கான கோடிங் மட்டும் நான் சேர்க்காம இருந்தேன். இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் டைலக்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீட் பண்ணுற பிளேஸில் டைலக்ட் ஈக்குவல் டு அப்படின்ற எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் சேர்த்து அந்த டைலக்டோட நேம் வந்து கொடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து மை டைலக்ட்னு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கணும். ஸோ நம்ம டைலக்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த டைலக்ட்ன்ற பேராமீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம டைலக்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ டேரெக்டாக நம்ம சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் எஃப்ன்றதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ரீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைல் எல்லாத்தையும் இப்போ இந்த ரீடில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த எஃப், அதாவது இந்த எஃப்ல ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த ஃபைலில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் நம்ம லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைன்ஸுன்ற வேரியபிள் எடுத்துக்கிறோம். இந்த லைன்ஸுன்ற வேரியபிள் எதுக்காக அப்படின்னா ரீடில் இருக்கிற டேட்டா எல்லாமே, ஸோ அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ரீடில் இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் எலமெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸ் வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் போட்டு அந்த ரீடில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ரோஸையும் ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸையும் லிஸ்ட் எலமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு லைன்ஸ் ஆஃப் 1, ஸோ அந்த லைன்ஸுன்ற வேரியபிள் அது ஒரு லிஸ்ட் வேரியபிள். அதில் இருக்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த எலமெண்ட், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் பொசிஷனில் செகண்ட் ரோவாக இருக்கிற அந்த கண்டென்ட்டை சியாக வந்து மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ சியில் ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படின்னா சி ஈக்குவல் டு அகிலா 19 அப்படின்ற ஒரு டேட்டா வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் இருந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக இந்த டேட்டா வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வித் ஓப்பன் ஆஃப் போட்டு சேம் ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வித் ஓப்பன் samp.csv அதே ஃபைலு ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. அஸ் FW அப்படின்ற ஒரு வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைல் எடுத்து ரைட் மோடில். நெக்ஸ்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு CSV டாட் ரைட்டர் ஆஃப் FW. ஸோ அந்த CSV டாட் ரைட்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி FW ஃபைல் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவையும் அந்த ஃபங்க்ஷனை வந்து ரைட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். வித் ஸ்பெசிஃபிகேஷன் எதோடது அப்படின்னா இந்த FWவில் இருக்கிற அந்த samp.csvன்ற ஃபைலு வித் ரைட் மோடில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரைட் வேரியபிள் யூஸ் பண்ணி ரைட் ரோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அட் த சேம் டைமில் இந்த லைன்ஸுன்ற லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் கம்ப்ளீட்டாக அந்த samp.csvன்ற ஃபைலில் போய் ரைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரைட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா அந்த ஃபைலில் இன்னும் அந்த நேமில் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணும். ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் ட்ரங்கேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து ரைட் பண்ணிக்கும். ஸோ இதான் வந்து ரைட்டோட ஒர்க்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு அந்த லைன்ஸுன்ற லிஸ்ட்டில் என்ன டேட்டா இருந்ததோ அது எல்லாமே போய் அந்த பர்டிகுலர் samp.csvன்ற ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறதுக்காக எஃப்ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணுறதுக்காக FW யூஸ் பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுத்தையுமே f.close அண்ட் FW.closeன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து CSV ஃபைல்ஸை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து எப்படி அதை ரைட் பண்ணுன்ற மெத்தட்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.